இன்று இரண்டாவதாக ஆய்வு பணிக்கு வந்திருக்கிற இடம் இது கிருபா நகர் ஏரியா. பாளையங்கோட்டை கிருபா நகர். இந்த ஏரியா பாறை அமைப்பு வடக்கு தெற்கு. இங்கே பாருங்க, வடக்கு தெற்கு அருமையாக போயிட்டுருக்கோம். காலையில் பார்த்தா கிருஷ்ணாபுரம் ஏரியா வந்து கிழக்கு மேற்க ஆய்வு பண்ணி செய்த இடம். இங்கே வடக்கு தெற்க இருக்குது. இதுக்கு நேர வடக்க குவாரி உண்டு. இது அவுட்கிராப் மேலே இருக்கக்கூடிய ஏரியா. இது ஃபுல்லாகவே இந்த பகுதியில் ஆழத்தில் போயெல்லாம் தண்ணி வரக்கூடிய இடமும் உண்டுங்க. வடக்கு ஒரு 30 டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இந்த பாறை அமைப்பு இருக்கும். இங்கே கிழக்கு மேற்க ஸ்கேன் பண்ணணும். இந்த கிருபா நகர் பகுதியில் வடக்கு ஒரு 30 டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் பாறை அமைப்பு இருக்கனால கிழக்கு மேற்க ஸ்கேன் பண்ணுறோம். 22 மீட்ரு. வடமேற்கையும் வட கிழக்கையும் இணைச்சி முதல் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இது 2 பிளாட் ஏரியா. இப்போ இந்த மரக்கடையிலே ஒரு 2 போர் போட்டு, அது ஒரு போர், என்ன நம்ம இடத்த ஒட்டி ஒரு போர் போட்டு, அதுலேயும் போர் போட்டு தண்ணி இல்லாமல் இருக்குது. ஏன்னா இந்த ஏரியாவே அப்படி தான். அங்கே ஒரு ஸ்கூல் இருக்குல்ல, அங்கேயும் தண்ணி கிடையாது. ஆமாம், மேலமால் அங்கேயும் தண்ணி கிடையாது. நான் தான் பார்த்தேன், போர் போடாதீங்கன்ட்டேன். இந்த பாறையை பார்த்தீங்களாண்ணா மேலேயே, இங்கிட்டு உங்கள் பிளாட்டுக்கு மேற்க போக போக தண்ணி நிறைய வரும். அங்கே ஒரு ஆளுக்கு பார்த்தேன், ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் என்ன கூட்டி வச்சு பார்த்தாரு. 2 ஸ்கேனில் 4 பாயிண்ட் அமைஞ்சுது. நிறைய தண்ணி. போர் போட முடியாமல் அவர் நிப்பாட்டியிருப்பார். இங்கே தான் அங்கிட்டு கிழக்கிட்டு வர வர தான் பாறை மேலேயே இருக்கும். இதுக்கு நேராக ஒரு கோரி கிடக்குல்ல, கோரி எடுத்து அதை நிப்பாட்டிட்டாங்க. கருங்கல் மலை தான். இப்போ கோடு போட்டிருக்கோம் பாருங்க. அங்கே ஒரு கல், அங்கே ஒரு கோடு போட்டிருக்கோம் பாருங்க. அங்கேயே ஒரு கல். கோடு நடு வரேன். ஒரு 2 ஸ்கேன் பார்த்த இடத்துல ஒரு வீட்டுக்கு தேவையான அளவு தண்ணி கூட கிடைக்கிறது கஷ்டம். 30 to 60 அடிக்குள்ளே ஒரு ஈரப்பதம் வேணால் வரலாம். ஆனால் நெட் ரிசல்ட்டு போயாக தான் போகும். பாறை அவ்வளோ கடுமையான பாறை. அந்த இடத்துக்கு நேராக மேற்க ஒரு பெரிய குளம் இருக்குது. அந்த குளம் ரீசார்ஜிங் கேப்பபிலிட்டி இருந்தாலுமே பாறை அமைப்புக்கு மிக மிக கடுமையாக இருப்பதால் நிலத்தடி நீர் வளம் மிகவும் குறைவாக இருக்குது. இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. ஒரு இடம் அடையாளம் இருக்குது, ஆனால் ஈரக்கசிவு மட்டும்தான் வரும். 2ஆவது ஸ்கேன்லேயும் ஒரு இடம் அடையாளம் இருக்குது. 60 அடிக்குள்ளே ஒரு ஈரப்பதம், ஈரக்கசிவு. போர்வெல் போடும்போது தண்ணி வரட்டினாலும் ஒரு 2-3 நாள் கழித்து தண்ணி ஊறி வந்துடும். நீர்மட்டம் மேலே இருக்கும். ஒரு 20 அடி, 25 அடி, 30 அடிக்குள்ளே நீர்மட்டம் வந்துடும். 500 லிட்டர்லேருந்து அதிகப்படி 2000 லிட்டர் தண்ணி எதிர்பார்க்கலாம்.